ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை எழுப்பி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றான். ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஹீரோயின் இல்லை எனக்கு இந்த பேபி வேணும்னு சொல்றான். ஆக்சுவலா இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிறந்து அது நோயினால இறந்துருச்சு. அதனால தான் ஹீரோ பயப்படுறான். ஆனாலும் ஹீரோயின் அந்த பேபியை பெற்று எடுத்துறான். ஆனா ஹீரோ பயந்த மாதிரியே அந்த குழந்தைக்கு அந்த நோய் அஃபெக்ட் ஆயிட்டு இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. அதனால தான் முன்னாடி பிறந்த குழந்தையும் இறந்துருக்கு. இவங்க லண்டன்ல இருக்க டாக்டர் பாக்குறாங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பையனை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த நோயை சரி பண்ணலாம். ஆனா அதுக்கு 1.5 லட்சம் பவுண்டு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு முழிக்கும் போது லைவ் டெலிகாஸ்ட்ல இவங்க பேபி பத்தி சொல்லி கொஞ்சம் காசு யாருன்னா ஹெல்ப் பண்றாங்களான்னு பாக்குறாங்க. அப்ப டாக்டர் கால் பண்ணி உங்க பையனோட டிஎன்ஏ உங்களோட மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் டாக்டர் டெஸ்ட் எடுக்கும் போது எதனா ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்னு நார்மலா விட்டுறாங்க. ஆனா ஹீரோயினை சந்தேகப்பட்டு அவங்க கூட சண்டை போடுறாங்க. அங்கேன்னு உங்க பையனை ரீடெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாங்க நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் தப்பு நடந்ததுக்கு சாரின்னு கேட்குறாங்க. ஆனா ஹீரோ கூட சண்டை போட்டு என்ன சந்தேகப்பட்டீங்கன்னு சண்டை போடுறாங்க. ஆனா எப்படியோ ஒன்று ஹீரோயினை சமாதானப்படுத்திடுறாங்க.